ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பேரா அயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தாப்பா அம்னோ செயலாளர் டாக்டர் முகமது யுஸ்ரி பக்கீர் தேசிய முன்னணி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்று தாப்பாவுக்கு அருகே திமோவில் பலநோக்கு மண்டபத்தில் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அமார் ஜஹீர் அமீடி தலைமையிலான தேசிய முன்னணி தேர்தல் இயந்திரம் தொடக்கி வைக்கப்பட்ட நிகழ்வில் மாநில தேசிய முன்னணி தலைவரும் பேரா மந்திரி பசாருமான டத்தோஸ்ரீ சரானி முகமது இதனை தெரிவித்தார். தாப்பா நாடாளுமன்ற தொகுதியின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன், மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங், மாசிசா துணைத் தலைவர் டத்தோ டாக்டர் மா ஹாங்சோன், PKR உதவி தலைவர் நூருல் இசா அன்வார், தேசிய முன்னணியின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ ஜம்ப்ரி அப்துல் கடீர், அமானா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ மொஹமட் சாபு மற்றும் பல பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். முகமது யுஸ்ரி சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கல்வித்துறையில் PhD பட்டம் பெற்றவர் ஆவார். அவர் தற்போது இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் இஸ்லாமிய மற்றும் நன்னெறி துறையின் தலைவராக இருந்து வருகிறார். பிப்ரவரி 22ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷருடீன் காலமானதை தொடர்ந்து அயர்குனிங் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஹாங்காங்கில் இருந்து குவாலலும்பூர் வரும் வழியில் தனது AK-139 விமானம் நேற்று தொழில்நுட்ப கோளாறுக்கு ஆளானதை ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக கேபினில் ஏற்பட்ட அழுத்தமே அதற்கு காரணம் என அந்த மலிவு கட்டண விமான நிறுவனம் கூறியது. எனினும் பயணிகளுக்கு உடனடியாக ஆக்சிஜன் சுவாச கவசங்களை வழங்கியது உட்பட விமான பணியாளர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கினர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயணிகளின் பாதுகாப்பு சமரசம் செய்து கொள்ளப்படவில்லை. விமானம் பாதுகாப்பாக மாலை 4:05 மணிக்கு KLIA 2 தரையிறங்கியது. விரிவான பொறியியல் மதிப்பீடுகளுக்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு அடையாளம் காணப்பட்டு சரி செய்யப்பட்டது. அனைத்து பாதுகாப்பு தர கட்டுப்பாடுகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டு சேவையில் ஈடுபட பாதுகாப்பானதுதான் என இன்று அவ்விமானத்திற்கு தர சான்றிதழ் தரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பவம் நெடுகிலும் விமான பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பயணிகளுக்கு ஏர் ஏசியா இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டது. ஏர் ஏசியா விமானம் நடுவானில் பிரச்சனையை சந்திப்பது ஒரு வாரத்தில் இது 2வது சம்பவமாகும். மார்ச் 27ஆம் தேதி சீனாவின் ஷென்சனுக்கு பயணமான AK-128 விமானம் நடுவானில் வலது இயந்திரத்தில் தீப்பற்றியதால் KLIAவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அனைத்து 171 பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். தங்களது மாதாந்திர விற்பனை இலக்கை நிறைவேற்ற தவறியதால் கேரளாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நாயை போல் கழுத்தில் கயிறு கட்டப்பட்டு தொழிலாளர்கள் நடக்க வைத்து செல்லப்பட்டு பானையில் வைத்திருக்கும் தண்ணீரை குடிக்கும் சம்பவம் வைரலாகியுள்ளது. தரையில் போடப்பட்ட சில்லறை காசுகளை நாயை போல் வாயினால் கவ்வி எடுக்கும்படியும் அந்த தொழிலாளர்கள் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் சுமார் 6 மாதத்திற்கு முன்பு நடந்ததாக கூறப்பட்டாலும் நேற்றிலிருந்துதான் இது தொடர்பான காணொளி வைரலாகியுள்ளது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கேரளா தொழிலாளர் அமைச்சர் வி சிவன்குட்டி உத்தரவிட்டுள்ளார். மார்ச் 28ஆம் தேதி DBKL அமலாக்க அதிகாரிகளுடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சாலையோர பலூன் வியாபாரிக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்த அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது. சிர்டாங் சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனையில் இருந்து முழு மருத்துவ அறிக்கை வரவேண்டியிருப்பதாக குவாலலும்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி இசா தெரிவித்தார். தற்போதைக்கு தொடக்கக்கட்ட பரிசோதனை முடிவுகளே கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் 28 வயதுடைய ஜயீமுடின் அஸ்லானுக்கு மண்டை ஓடு உடைந்திருப்பதோடு மென்மையான திசு காயங்கள் ஏற்பட்டுள்ளது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் 30 நாட்களுக்குள் முழு அறிக்கை கிடைத்துவிடும் என எதிர்பார்ப்பதாக ருஸ்டி கூறினார். அந்த பலூன் வியாபாரி தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்ச் 29ஆம் தேதி அவ்வாடவரின் தாயார் செய்திருந்த போலீஸ் புகாரோடு இப்புதிய புகாரும் ஒத்துப்போவதாக ருஸ்டி கூறினார்.
வைரலான அச்சம்பவம் குறித்த போலீஸ் விசாரணை முழுமை பெற்றுள்ளது. விசாரணை அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றார் அவர். பினாங்கிற்கு அருகில் உள்ள மாரா அறிவியல் இளநிலை கல்லூரி விடுதியில் பகடிவதையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மாணவர்கள் குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியதை தொடர்ந்து அவர்கள் அந்த கல்லூரியில் இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பகடிவதை விவகாரத்தில் தனது தரப்பு சமரசம் செய்து கொள்ளாது என்பதோடு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் விசாரணையில் தலையிடாமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாராவின் தலைவரான டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி தெரிவித்தார். இந்த விசாரணை செயல்பாட்டில் சம்பந்தப்பட்ட அனைத்து மாணவர்களையும் முதலில் இடைநீக்கம் செய்ய வேண்டும். எனவே விசாரணை செயல்முறையில் அவர்களது தலையீடு இருக்காது. இரண்டாவதாக, இந்த பிரச்சனையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற தெளிவான செய்தியை கொடுக்க வேண்டும். பகடிவதை நடந்தது மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் குற்றம் புரிந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்று பிற்பகல் முகநூலில் பதிவேற்றிய காணொலியில் அஷ்ரப் வஜ்டி கூறினார். சிரம்பான் புக்கே தங்காவில் சிறுநீர் கழிப்பதற்காக லாரியை நிறுத்திய போது கருஞ்சிறுத்தையின் கோர தாக்குதலுக்கு ஆளான ஆடவருக்கு அச்சம்பவம் இன்னமும் கண்முன்னே நிழலாடுகிறது. எனினும் அதில் உயிர் பிழைத்தது கடவுளின் செயலே என 54 வயது சுரேஷ் கூறினார். முகத்திலும் தலையிலும் தனது கூரிய நகங்களாலும் பற்களாலும் பிராண்டிய சிறுத்தை மற்ற வாகனங்களின் இயந்திர சத்தத்தால் பயந்து ஓடிவிட்டது. இல்லையென்றால் தன் கதை அங்கேயே முடிந்திருக்கும் என அவர் கூறினார். சிறுத்தை சீறி பாய்ந்ததில் தலையில் 30க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைதான் துவங்கு ஜஃபார் மருத்துவமனையில் இருந்து சுரேஷ்குமார் வீடு திரும்பினார். தூக்கத்திலும் சிறுத்தையே வந்து போகிறது. அந்த அதிர்ச்சியில் இருந்து தாம் இன்னும் மீளவில்லை என்றார் அவர். சிறுத்தை பாய்ந்தபோது கையில் கிடைத்த பாட்டிலை அதன் வாயில் வைத்து சொருகினேன். இல்லையென்றால் என்னை கடித்து குதறி இரையாக்கியிருக்கும் என சுரேஷ்குமார் கூறினார். 25 ஆண்டு காலமாக லாரி ஓட்டுநராக இருந்து வரும் தாம் இச்சம்பவத்தின் மூலம் வைரலானதை நினைத்து பார்க்கவில்லை என கூறிய சுரேஷ், யாரோ வந்து மருத்துவமனையில் நலம் விசாரித்ததைக் கண்டு நெகிழ்ந்து போனார். தனக்கு நேர்ந்த சம்பவத்தை ஒரு பாடமாக கொண்டு மற்ற லாரி ஓட்டுநர்களும் வாகன ஓட்டிகளும் இனி சாலைகளில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பான இடத்திலேயே நிற்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். ஜெலுபுவில் இருந்து ஸ்லாங்கோரின் கில்லானுக்கு கோழி தீவனங்களை ஏற்றி சென்றபோது சுரேஷ் அச்சம்பவத்தை எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில்.